ஆனா கூட உட்கார வச்சுட்டு டீ குடிச்சிட்டு பேசிட்டு இருக்க முடியுமா? அது பிரபஞ்ச சபையில மட்டும்தான் முடியும். இல்லைன்னா உங்க இரு சபையா இருக்கணும். நீங்க சீடர்கள் ஆன பிறகு உங்க வீட்டுல வந்து இப்படி சச்சங்க நடக்கும். இல்லைன்னா கிளை சபைகளா இருக்கணும். இல்லாட்டி வரவேற்று வணங்கி நின்று ஞான பணியை செஞ்சு இருக்கக்கூடிய நிகழ்வுல அந்த இடத்துல போய் சீடர்களை சேர்க்கக்கூடிய நிகழ்வா சிவசபை எங்க முகாம் இருந்தோ அந்த இடத்துல நடக்கும். அதனால வந்தவங்களாம் பாக்கியம் செஞ்சவங்க தான். வந்தவங்கள வரவேற்பு சபை. ஏன்னா கலியுகத்துல வந்து ஞானத்தை தேடி அலைகிறவங்க, இறை நினைப்புல இருக்கிறவங்க ரொம்ப 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 குறைவு. ஆனா எல்லாரும் ஒரு வினைநிலையை முன்னாடி வச்சுட்டு வரைய அது வரட்டும். அந்த வினைநிலைகளை தகர்த்து உங்களை ஞான பாதையில கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிறதான் சிவசபையோட நோக்கம். யாமும் வெளிவரவில்லை, சீடனும் வெளிவரவில்லை. அப்பூஜை கிளைகளில் இருந்து இன்னும் நாங்க அதுல இருந்து வெளியே வரவே இல்லை. இன்னைக்கு நடந்த பூஜையில வந்து ஆசையோ என் சித்தர் என் குருவுக்கு நான் நாராயணன் பார்க்கணும் அப்படின்னு தான் நான் வேண்டியிருக்கேன். அதே மாதிரி குருவையே நான் அப்ப அந்த காட்சி அந்த பெருமாள் குரு வந்து எனக்கு ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த பெருமாள் திரும்பியும் இந்த யூடியூப்ல பார்க்கும்போது பாண்டுரங்க பெருமாள், அந்த பாண்டுரங்க பெருமாள் தான் அந்த குருவை பார்த்தேன். அம்பாலா அம்மா அக்காவையும் குருவையும் பார்த்தேன். அந்த பாக்கியங்கள் கிடைச்சது. அதே மாதிரி அந்த பூஜை நடக்கும்போது அந்த அதிர்வுகள் இல்லையா, அந்த பின்னாடி இது ஸ்டேட்ல உங்க அக்காவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். ஆனா என்னால நிற்க முடியல. அவ்வளவு அதிர்வுகள் ஆட்கள் இருக்கிறதுனால கீழே இறங்கி வந்து குருவையும் நல்லா பார்க்கணும், அந்த நாராயண கோலத்தை பார்க்கறதுக்கு கீழே இறங்கி உட்கார்ந்துருந்தோம். அப்போ வந்து நாங்க பூஜையில இருக்குது குரு வந்து அந்த ஆராதனையெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது அது பறவையா என்னன்னு எங்களுக்கு தெரியல. அப்படியே 3 வட்டம் அவ்வளவு வேகமா சுத்திட்டு போச்சு. அதே மாதிரி ஒரு பெரிய பச்சை மாதிரி எது மாதிரி இருக்கு. அதுவும் கடைசி வரைக்கும் பூஜை நடந்து முடிக்கிற வரைக்கும் அங்கேயே இருந்தது. பச்சை வெட்டி பெருசா இருக்குது. அங்க அந்த பூஜை நடக்கிற சுத்திட்டே இருந்தது. அந்த பூஜை நடந்துட்டே இருந்தது. அப்புறம் அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் பண்ணி தீபாவளி பார்க்கும் போது ஒரு பெரிய வண்டு மாதிரி இருந்துச்சு. அதுவும் ஒரு 3 சுற்று சுத்திட்டு அந்த நம்ம தீபாவளி முடிச்சு இருக்கிற ஆராதனை முடிக்கிறதுக்கு சுத்திட்டே இருந்தோம். இந்த யார் யார் நாங்களே எங்க அங்க எத்தனை தேவர்கள், எத்தனை தேவிகள், எத்தனை ஆற்றல்கள் வந்தாங்களே அறிய முடியாத ஒரு பேராற்றல் பெருமக ஆற்ற அந்த காட்சிகளை பார்க்கறதுக்கும் அந்த பேராற்றலுக்குள்ள நாங்கள் இருக்கிறதுக்கும் அருமை கொடுத்த அலட்சிய பெருமானுக்கும் குரு திருவடிகளுக்கும் எங்கள் கொடாது ஒரு இடத்துல தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா நாளா கொஞ்சம் உடம்பு முடியல, வருவோமா ரொம்ப அந்த அதுவும் விஸ்வாமித்திர ராசியை கேட்ட பிறகு எனக்கு மனசே இல்லை. ஆனா அவ்வளோ பெரிய ஒரு ஆற்றல் அங்கே வரப்போறாங்களே, நம்ம இருக்க முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா என் குருவின் வழியாவே அவங்களே அழைச்சி போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பையனுக்கு அவங்க போகல சொல்லிட்டு அந்த ஒரு அதெல்லாம் பெரும் பாக்கியம். அதெல்லாம் கிடைச்சதுக்கு எங்களுக்கு உங்க பொப்பாதாங்க என் மதியில தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு தியானத்துல வந்து நந்தியம்பெருமான் பக்கத்துல பால் அப்படியே பொங்கி வருது. பால் பொங்கி வருது. சிவனார் வந்து அந்த 4 காலப்பாவங்கள நடிச்சுட்டாரு. இங்க பால் அப்படியே பொங்கி வருது நந்தியம்பெருமான் பக்கத்துல. அது எல்லாம் தெரியல. அது சாயம். அங்க பாண்டுரங்க கோலத்துல ரொம்ப பேர் பார்த்திருக்காங்க. ராம கோலத்துல பார்த்திருக்காங்க. ரொம்ப படத்துல அங்க வெங்கடாசலபதியா அந்த பூஜையில காட்சி எடுத்திருக்காரு. பாண்டுரங்கனா ஸ்ரீகாந்த் பாண்டுரங்கனா தான் பார்த்திருக்காரு. பல அவங்க இருந்து பல காட்சிகள் அங்க தெரியப்படுது. பாண்டுரங்கன்னு அடையாளம் கண்டுபிடிச்சது பெரிய விஷயம்.
ஒவ்வொருத்தவங்களுக்கு அது அகத்திய பெருமான் அதுக்கான விளக்கங்கள் சொல்லுவாரு. எல்லாரும் அந்த ஜீவராசிகள் வந்ததை சொன்னாங்க. அதை வந்து வியந்து பார்த்தாங்க. இப்போ வேற இகலோகத்தில் உள்ள மனுஷங்களை கேட்டால் லைட்டு கிட்ட போட்டால் எல்லாம் வர்த்தாங்க செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சூட்சமத்துக்குள்ள அது சூட்சமத்த இறை சூட்சமத்துக்குள்ள போகையில அதுக்கு உண்டான விளக்கங்களை இருக்கும். அகத்திய பெருமான் சொல்லுவாரு. சத்தியம் அதான் திருப்பா இருக்கணும். நான் தான் அந்த மயக்கம் வர்ற மாதிரி இது இப்படி கப்பல் மாதிரி ஆடிச்சியா. அதான் சேரெல்லாம் நான் எப்போ மேடையில் வந்து உட்கார்ந்தேன், சேரெல்லாம் கேட்டது அது நின்று கீழே விழுந்துருவோம் போல ஓடுக்கு அப்படின்னு நமக்கு ஏதோ ஆயிடுச்சோ அப்படிங்கிற நிகழ்வுல வந்து ஏதோ உடம்புலாம் ரிப்பேர் ஆயிடுச்சோ, இன்னும் ஒரே மயக்கமா வருது. இப்படி ஆடுது மேடை, நிக்க முடியல. அவராட்ட பிடிச்சுக்கிட்டாங்க, 2 தடவை பிடிச்சிக்கிட்டாங்க என்னைய. 3ஆவது தடவை சரி நம்ம கீழே விழுந்துருவோம் போட்டுன்னா சேரை கொண்ட வந்து உட்கார அது அது வந்து அந்த அந்த கூடத்துல வந்து முதல்ல எதிர் நிலைகள், நான் சின்ன விஷயங்கள் அந்த கூடத்தை பத்தி சொல்லியிருந்தேன். அதுக்கு பிறகு அகத்திய பெருமான் கேள்விக்கு பதில் சொல்லுவாரு. அந்த கூடங்கள்ல முதல்ல நம்ம சீடர்களுக்கு கூட எதிர் நிலைகள் இருந்தது. ஏன்னா பார்த்த உடனே எனக்கு காமிச்சு கொடுத்துட்டாங்க யார் யாருக்குள்ள வேற்று ஆற்றல்கள் இருக்கு, என்ன நினைச்சாங்களோ ஏது நினைச்சாங்களோ, ஆனா சரியான விஷயங்கள் இல்லை. இப்போ ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி விரட்டினோம்ல, 2 தடவை 3 தடவை சத்தம் போட்டு விரட்டினோன்னா வேற்று மாற்று நிலைகளுக்குள்ள போகாதங்க அப்படின்னு விரட்டப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா அந்த கூடத்தை விட்டு அந்த ஆற்றல்கள் போச்சு. கடைசி சந்தர்ப்பம் உங்களுக்கு அபிஷேகம் முடிஞ்சு அலங்கார பூஜை நடக்க போது இப்பமாச்சும் நீங்க சரியா இருங்கன்னு சொன்ன உடனே எல்லாம் வெளியே போயிடுச்சு. அந்த கூடத்தை விட்டு அது அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. அந்த இடம் வந்து இறை நிறைஞ்சிருச்சு. வேற்று மாற்று ஆற்றல்கள் வந்து அவங்க புதுசா வந்தவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நிலைகளும் வெளியே போயிடுச்சு. எல்லாம் ஒரு இறை ஆளுமைக்குள்ள, ஒரு சித்த சிவ ஆளுமைக்குள்ள அந்த வளாகம் உள்ள வந்ததுனால உயர்வான விஷயங்கள் மட்டும்தான் அங்க நடந்தது. வேற்று மாற்று சத்யநாராயண பெருமான் அந்த நிகழ்வுல வந்து எல்லாம் அந்த இறையோட கலந்து அங்கங்க வெளி மாநிலங்கள்ல தேசங்கள்ல வெளி இடங்கள்ல இருந்தவங்கெல்லாம் பார்த்து கோலங்கள் கண்டு அவங்களே கண்ணீர் விட்டுட்டாங்க. இங்கேயும் ஏற்பட்ட வேற ஆனந்த கண்ணீர் விட்டு கண்ணெல்லாம் நீங்கி போய் இருந்தாங்க அன்னையர்கள்லாம். அதெல்லாம் ஒரு அற்புதமான நிகழ்வு. அடுத்து வந்து அந்த ஜீவராசிகள் வந்தது வந்து சத்யநாராயண பெருமானோட அனுகிரகத்தை கிருமிகளுக்கு கூட அன்னைக்கு வந்து உயர்நிலை கொடுக்கக்கூடிய நிலை, கிருமிகள் கூட கொடுக்கக்கூடிய நிலைன்னு சொல்லுவாங்க. அதன் வெளிப்பாடா இயல்பு நிலையில அந்த ஜீவராசிகள்லாம் அந்த எல்லையை வளாகம் வந்து அதுக்குள்ள வளர்ந்து முடியாது, அப்படி உள்ள வந்துருச்சு. அதான் சொன்னாங்க. அகத்திய பெருமான் விரிவா அதை பத்தி ஏதாச்சும் சொல்லுவார். நமக்கு 14 லோகங்கள்ல வந்து நற்கதி அந்த உயர்கதி அடையிறதுக்கு நாராயணன் பார்க்க வந்தார். கணங்கள் ஏகப்பட்ட கணங்கள்னு சொல்றாங்க. அப்போ வந்து அதுலேயும் ஜீவராசிகள் வந்து இயல்புல நமக்கு சொன்னா அப்படின்னா வெளிச்சம் போட்டால் எல்லாம் வரதான் செய்யும் சொல்லுவாங்க. பிட்டி வரும், காக்கா வரும், குருவி வரும், ஈசல் வரும், இதெல்லாம் வரும். இந்த சிங்கப்பூர்ல இந்த கை சாதனத்துல இதை பார்த்துருக்காங்க. இந்த பூஜையை கருட அந்த ஆளை வந்து வட்டம் அடிச்சிருக்கு சொல்லி சொன்னாங்கல்ல, பதிவு சொன்னாங்கல்ல. அது வந்து சாதாரணம் நினைச்சா சாதாரணம். இங்க வந்து நம்ம வாயில வந்து அத்தனை நாளும் கருடன் சுத்தல, கருட பகவான பிரதிஷ்டை அந்த அமைக்கிற அன்னைக்கு நூற்றுக்கணக்கான கருடன் வந்து சுத்தி இருக்கு இங்க. அதை வந்து எது படம் எடுக்கல. அது மாதிரி கொடிமரத்தை நட்டது இன்னைக்கு கருடன் சுற்றுனது. எல்லா இடங்களையும் கருடன் சுற்றுறது வந்து ஒரு தெய்வீக நிகழ்வு. ஆனால் கருட தரிசனம்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு நான் உண்டு. அதே மாதிரி அந்த சபையில இந்த ஜீவராசியில் எதுக்கு வந்ததுன்னு அகத்திய பெருமான் தெரியும், என்ன நிகழ்ந்ததுன்னு தெரியும். சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு கட்டன்னு இருந்தாலும் அகத்திய பெருமாட்டார். அது ஜனலம் சத்தம் இதை மட்டும் என்னன்னு கேட்டு அடிக்கணும்.
தைரியம்